ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கு நான் கதைக்க போகிறது வந்து ஒரு இப்போ சென்சேஷனலாக போய் கொண்டு இருக்குது ஸ்ரீலங்காவில். என்னென்னு சொல்லி பார்த்தா, வெளிநாட்டிலிருந்து ஒருத்தர் வந்து வெக்கேஷனுக்கு போயிருக்கார், ஒரு டூரிஸ்ட்டு. அவர்கிட்ட வந்து ஒரு கொத்துக்கு 1900 ரூபாய் வந்து சார்ஜ் பண்ண பார்த்துருக்கார் ஒரு கடைக்கார அண்ணா. இதே மாதிரி இன்னொரு இடத்துல நடந்திருக்குது. அது களுத்துறையிலன்னு நினைக்கிறேன். வடக்கி 800 ரூபாயோ என்னவோ கேட்டிருக்கார் போல இருக்குது. இங்கேருந்து வர்றதும் சரி, இப்போ வெளிநாட்டுக்காரராக இருக்கட்டும், இல்லை நாங்களே திரும்பி ஊருக்கு போகிறதா இருக்கட்டும், அவள் கேட்குற முதல் கேள்வி வந்து எந்த நாட்டிலேருந்து வந்திருக்கிறீங்களான்னு சொல்லி கேட்டுட்டு அதுக்கேற்ற மாதிரி சார்ஜ் பண்ணுறது. இப்போ அங்கேருந்து இங்கே வர்றவைகளுக்கு வந்து இங்கே வந்து ஃபிக்ஸட் ப்ரைஸ் தான், இவ்வளோ தான் கொடுக்குறோம், இவ்வளோ குறைச்சி தரோம், அந்த மாதிரி எல்லாம் கிடையாது. ஆனால் இலங்கையில் ஃபிக்ஸட் ப்ரைஸ்ன்னு சொல்லி ஒன்றும் இல்லை. ஆனால் அதை வந்து நிறைய பேர் வந்து பயன்படுத்துகிறேன்னா, வெளிநாட்டில் இருந்து ஒரு ஆசையோடு தான் நிறைய பேர் வர்ற வேலைங்க. நான் இந்தியாவுக்கு போயிருக்கலையும் அது மாதிரி நடந்திருக்குது. நான் வெக்கேஷனுக்கு போயிருக்கேக்கில் இந்த மாதிரி விஷயங்கள் நடந்திருக்குது. வெளிநாட்டுன்னு சொல்லி சொன்னோன்னா நாங்கள் வந்து மரத்தில் காசு பிடுங்குறையில பிடுங்கி கொண்டு வர்றது கிடையாது. அதுக்கு நிறைய நாள் வந்து நிறைய மாதங்கள் வந்து சில பேர் வந்து நிறைய வருஷங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேமித்து கஷ்டப்பட்டு சேர்த்து தான் நாங்கள் ஊருக்கு சந்தோஷமாக கொஞ்சம் குடும்பத்தோடு இருப்போம்னு சொல்லிட்டு வர்றது. ஸோ அங்கே வரைக்கில் இவ்வளவு சார்ஜஸ் பண்ணும்போது அது அந்த அந்த மரியாதை இல்லாமல் நடந்து கொள்வது. இப்போ நாம் இல்லை நாங்கள் உங்களுக்கு தர முடியாதுன்னு சொல்லி சொல்கிறதுக்குன்ற ஒரு விதம் இருக்குது. அந்த விதத்தை வந்து அவங்க வந்து கண்டுபிடிச்சிட்டினம் அப்படின்றதுக்காக ஒரு ஆக்ரோஷமாக ஒரு கோபமாக அதை வந்து அந்த கடையில் வேலை செய்கிற அந்த முதலாளி வந்து கொஞ்சம் ஹாஷாக வந்து அதை வெளிக்காட்டியிருப்பார். உங்களுக்காக அந்த காணொலியை பாருங்கள். Do you know fish? Fish, okay. Let's try some. How much is it? 1,800. Huh? 1,800. Wait. Wait. Don't. How much is it? Oh wait, how much? How much? 19. You just told him the price. Yeah, this is my boss. This is a worker. Do you want? You want that? No need? That's all. Don't, Allah is see, God is see. Don't cheating here, okay? You don't ask me how much they are, at me, okay? Don't that, okay? That's don't good. You No, understand? because do you know why? Because I thought you were just Not somebody cheating. else. I have children also, okay? I'm not cheating. So Allah is see, God is see. No need. I give you that nothing. You go. Go. You go. What did I do? Go. Okay, you will go now. I didn't do anything. What did I do? You have anything down, we are not allowed. Okay, you will go. Go, man. I say go. I will go. Yeah, go. I didn't. No money. Go. Go. Did I do anything? No, you not do anything. You will go. It's okay. Go. You go. You'll be viral. I didn't do anything. You don't have to touch me. Okay, I not touch me. I will go. Interesting. Well, there you have it. I'm not eating there. I just arrived here in Kalutara Center and I'm already getting sold. So this is your restaurant? Yes. Oh, and what's your specialty? Yeah, have a look, only look. Okay, I'll have a look. Here I see. What do you have? Sri Lanka products. What is this? Here some vegetables. Onion or something like And you that. fry it? Fry. You eat cold or warm? Yeah, normal. One Normal. also, yeah. Okay, I'll do one of this, please. One piece. You can sit down and eat. No. Okay. Do you Sri Lanka tea? Yes, Sri Lanka tea, yes. I wasn't planning on eating, but this friendly man invited me, so I decided to come in for a quick bite. What is the name? Sambal? Sambal. And this one? Sambal. Also sambal. A different kind of sambal. Okay, I'll try. Okay, so what do we have here? I don't know, but I know we have sambal. What is the name of this? We call wade. Wade. So we have wade and two kinds of sambal. Wade. So I rip it, and then take some sambal, Like that, then you can like eat. this. Yeah. You can eat. Ooh, This, go good. Oh yeah. Little this, Both of it? Just a little. Yeah, like this or more? More. little. Not more. No. Not more. Oh, that's good.
I can tell you good things. I am a Buddhist. You're with him? So when you this finish, tuk-tuk, you can drive. No, I will walk first. No, listen, I can tell you. Okay. I'm a Buddhist. I am going to pray. I come to you go there, you can see. I have to pray my life. I'm not going now, later, maybe tonight or in the afternoon. Why afternoon? No, not now. First I walk around here and then maybe. 1,000? Is that not a bit much? No, seriously, how much is it? 800 then if you want, then you No, give me a real price. 800. No, I don't give you 800. 800 like $3. How much for one of this and one tea? 800. Okay, that seems a bit high. You advertise your prices? Okay. I don't think that's the fair price, honestly. That's way too much. So if I ask someone else, they will tell me that's 800 for this. Huh? They will tell me 800? I will ask. That's not a fair price. Sorry, sir, do you speak English? English? No. No? Okay. Wait, I'll ask someone else. Okay. I'll ask how much this is. We can little charge more. Very little charge. Little charge more? That's not a little charge more. This is like 50 rupees. 50 rupees program and buy this. I will ask. Don't worry, I will ask. You're not an honest man. I have to show it. Excuse me. Do you speak English? Little. Little. Like a little. How much does this cost normally? One like that. Yeah. One. One piece. How much is it? Don't ask. But normally. 150. Oh. And Oh, now you give my money back. Huh? No, I don't want it. Here, No, take. keep it. No. No, I that's thought you fine. were an honest man, but you're not honest. Okay. Come on. I can't believe it. Like, I just arrived here and they already scammed me. Like, why? I thought this man was friendly, but he was just after my money. That's all. So I pay 600, which is still too much, but it's all good. It's not about the money, you know. It's not about the money to me. It's about the principle. And I don't want to be ripped off. I hate this. I hope not everybody in Kalutara is as scammy as that guy. Because it's ruining my mood already. I need to calm down. If you watch my videos before, you know that I hate scammers, like with a passion. And you know, if you just arrive in a place and somebody already tries to scam you, first he said 1,000, then he said 800 because I told him it's too much. And then I paid 800 after I exposed him. He gave me 200 back, which was still 600, which was still way too much. I think that would have been 150, 200 max. So he still charged me like 3 times the price. I can't believe it. They see a white guy and they think money, you know? It's so ridiculous. பார்த்தீங்களா இதுக்கு வந்து ஒன்று சொல்லி நம்ம கர்மான்னு சொல்லி சொல்கிறவேல் கடவுளுக்கு வந்து எது நீங்கள் செஞ்சாலும் பிரச்சனை இல்லை. ஆனால் சாப்பாட்டு விஷயத்தில் வந்து என்றைக்குமே இந்த மாதிரி ஏமாற்று வேலை செய்யக்கூடாது. அதை விட அவர் அல்லாவை கும்பிட்றன்னு வர சொல்கிறார், எனக்கு பிள்ளைகள் இருக்கண்டு வர சொல்கிறார். அந்த கடவுள் இருந்தால தான் அவருக்கு வந்து இந்த நிலைமை. ஏண்டா அப்போ அந்த காலத்துலையெல்லாம் அடுத்த ஜென்மம் அதுக்கு அடுத்த ஜென்மத்தில் வந்து நீங்கள் அனுபவிங்க அப்படின்னு சொல்லினோம். ஆனால் இப்போ இருக்கிற இந்த கலியுகத்தில் வந்து உடனுக்குடனே நடந்துடும். அதுக்கு தான் கர்மான்ற பேர். இப்போ இல்லாட்டிக்கும் 1 வருஷமோ 5 வருஷமோ அந்த மாதிரி இதே ஜென்மத்தில் நீங்கள் கண்டிப்பாக அனுபவிச்சு தருவீங்க. நீங்கள் செஞ்ச பாவமும் சரி, நீங்கள் செஞ்ச புண்ணியமும் சரி. வணக்கம்.